ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 சின்ன பொண்ணுங்களை கடத்தி டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா ஒரு சீரியல் கில்லர். அதுல 4 பொண்ணுங்களை கொண்டுட்டு அதுல ஒரு பொண்ணை மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். அந்த சீரியல் கில்லரையும் போலீஸ் பிடிச்சி ஜெயில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப விட்டதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர் எப்படியோ தப்பிச்சு விடாம ஹீரோயினை இல்ல ஹீரோயின் கூட இருக்கவங்கள ஒரு ஆளா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. எதுக்கு இப்படி பண்றா? கடைசியில அவ டார்கெட் ஆன ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் படம். இதுல லாஸ்ட்ல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். கண்டிப்பா அதை நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். படம் எடுத்த உடனே ஒரு காட்டு வழியில ராத்திரி நேரம் காமிக்கிறாங்க. கார்ல ஒரு அப்பாவும் பையனும் போயிட்டே இருக்காங்க. அந்த பையன் ஃபுட்பால் கேம்ல இதுல தோத்துட்டான்னு சொல்லிட்டு கோவமா இருக்கான். அவங்க போயிட்டே இருக்க அதே சமயம் ஒரு பொம்பளை அந்த நடு ராத்திரியில கையில கத்திய வச்சுக்கிட்டு ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தத்தோடு போயிட்டே இருக்கா. அந்த குட்டி பையன் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்பா யாரோ கஷ்டப்படுறாங்கப்பா, கீழே விழுந்துட்டாங்க, நிப்பாட்டுன்னு சொல்றான். ஆனா அந்த அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரத்தம் அவளோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப கொஞ்சம் தூரமா தள்ளி ஒரு குட்டி பொண்ணு ஓடிட்டு இருக்கா. பயந்து போய் காட்டுக்குள்ள போயிட்டா. இந்த அப்பாவுக்கு போகிறதுக்கும் மனசு இல்ல. சரின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா, நீ என்னதான் கதவை திறக்காத, அப்பா வந்தா மட்டுமே நீ டோரை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்துட்டு போறாரு காட்டுக்குள்ள போனப்ப ரொம்ப நேரம் ஆகியும் வரலையேன்னு சொல்லி பயத்துல பையன் உட்காந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம். யாருன்னு பார்த்தா அப்போ ஓடிட்டு இருந்த அந்த குட்டி பாப்பா கதவை திறன்னு கத்திட்டு அழுகுது. பையனும் பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுடுறான். அவ வந்துருவா, வண்டி எடு ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாயே. எனக்கு எங்க வண்டி ஓட்ட தெரியும், நீ அமைதியாரு பொறுமையாருன்னு பையன் சமாதானப்படுத்துறான். அவளும் யாருமே வரன்னு அமைதியாகிறா. திடீர்னு பார்த்தா சைட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த லேடி கையில கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பிடிக்க வரா. கார் கதவையும் உடைக்க பாக்குறா. உள்ள பசங்க கத்திட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்ட்டு. அந்த சமயம் கரெக்டா அப்பா வந்து கம்பியை வச்சு அந்த பொம்பளை அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அப்புறம் போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. குட்டி பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. போலீஸ் பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம், உன் பேர் என்னன்னு சொல்றியான்னு சொன்னதுமே என் பேர் கிறிஸ்டினா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே டைட்டில் போடுறாங்க தி கேர்ள் ஹூ காட் அவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணுல பார்த்த அந்த கிறிஸ்டின் பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டீச்சர் தான் நம்ம ஹீரோயின். ஜன்னல் வழியா பாக்குறாங்க, அங்க நிறைய குட்டி பொண்ணுங்க உட்காந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு சிகரெட் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு பொண்ணு சிகரெட் வேணாம்னு சொன்னால அந்த பொண்ணை ஹீரோயின் தத்தெடுக்க போறாங்க. சோ இந்த ஆபீசர் தான் அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறது. ஹீரோயின் அவங்க லவ் பண்ற பையன் அப்புறம் இந்த குட்டி பொண்ணு எல்லாருமே ஒரு ஊருக்கு போயிட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. எல்லாரும் குழந்தைங்களை அவ்வளவு ஈஸியாலாம் தத்தெடுக்க முடியாது, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கூட்டிட்டு போயிட்டு அடிக்கிறது இந்த மாதிரி சைக்கோத்தனம் பண்றதுனால இப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியா குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது. அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்றாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி என்ன வேலை பாக்குறாரு, அவங்க தங்க போற வீடு எப்படி இருக்கு, அவங்க எதுவும் கேஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்காங்களா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இந்த ஆஃபீஸர் ஓகே சொல்லுவாரு. அந்த ஆஃபீஸர் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்சனலா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு அவங்க பாஸ்ட் லைஃப்ல நிறைய கரைச்சல் இருக்க பொண்ணா நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா ஹீரோயின் சொல்றாங்க என் லைஃபும் ஒன்னும் ஸ்மூத்தான லைஃப்லாம் இல்ல, என் லைஃப்லயுமே நிறைய கரைச்சல் இருந்திருக்கு, நிறைய போலீஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் வந்து அதுல இருந்து மீண்டு வரப்ப என்னை யாருமே தத்து எடுத்துக்கல, ஏன்னா என் பாஸ்ட பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீன் கட் பண்றாங்க. ஒரு ஆளை காமிக்கிறாங்க. ஒரு காட்டு பாதைக்கு நடுவுல போயிட்டு இருக்காரு ஜாலியா சாங் கேட்டுக்கிட்டே. அப்போ ஒரு போலீஸ் வண்டி அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. இவர் பதறிக்கிட்டு போய் பார்த்தா ஒரு போலீஸ் செத்து போய் கிடக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு பண்ணிட்டு இருக்கும் போது செத்துட்டான்னு நினைச்ச போலீஸ் வந்து உயிரோட நிக்கிறா. ஏதோ சொல்ல ட்ரை பண்றா, கண்ணுன்னு மட்டும் சொல்றா. பின்னாடி இருந்து யாரோ அவளை தலையிலே ஷூட் பண்ணி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கொலை பண்ண நினைச்ச சைக்கோ தான். அவன் வந்து இந்த ஆளையும் கொண்டுட்டு அவன் போன் எடுத்துட்டு யாருக்கோ கால் பண்றா. இன்னொரு சைடு ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கூடவே ஒரு போலீஸ் இருப்பாரு, அவர் தான். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு மூச்சோடவே கஷ்டப்படுறவர் போன் எடுத்து பேசுற மாதிரி காமிச்சு அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஒரு போலீஸ் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கூப்பர்ன்ற நேம கூப்பிட்டுட்டே இருக்காரு. பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருது. நேத்து காமிச்ச அந்த தாத்தா தான் போலீஸ்க்கு கால் பண்ணி உனக்கு எலிசபெத் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வில்லியோட பேரை வச்சு கேக்குறாரு. போலீஸ் எனக்கு தெரியாது, எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டா தாத்தாவே சொல்றாரு வில்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 குழந்தைங்களை கடத்திருக்கா. ஃபுல்லாமே பொன் குழந்தைங்க. எல்லா பிள்ளைங்களுமே வீட்டுக்கு போயிட்டு கடத்திட்டு அவங்க பேரண்ட்ஸ கொடூரமா கொண்டுட்டு வந்திருக்கா. ஏதோ எங்க லக்குல நாங்க பிடிச்சோம் அவளை. இன்னைக்கு காலையில ஜெயில இருந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியில ஒரு போலீஸ கொண்டுட்டு எப்படியோ தப்பிச்சுட்டா. நாங்க வில்லியோட வீட்டுக்கு பின்னாடி மொத்தமா 4 பொண்ணுங்களோட சடலத்தை கண்டுபிடிச்சோம்.
தப்பிச்சோம். ஆனா அவ கடத்தினது 5 பொண்ணுங்க. அதுல தப்பிச்சவ தான் ஹீரோயின். இன்னும் இதே ஊர்ல தான் இருக்கா. ஹீரோயினை கொல்றதுக்காக தான் இந்த வில்லி இப்ப தப்பிச்சு வந்திருக்கா. விட்டதை முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப போலீஸ்க்கு பின்னாடி ஒரு சவுண்டு கேக்குது. சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த கூப்பர்னு தேடிட்டு வீட்டுக்குள்ள வந்தார்ல அந்த ஆளு கண்ணை வச்சுக்கிட்டு இது ஏன் வீடு, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே கண்ணை அவன் தலைக்கு எட்டாப்ல பாயிண்ட் அவுட் பண்றான். போலீஸ் எவ்வளவோ வேணான்னு அவனை அமைதியாக்க ட்ரை பண்றாரு. பட் அவன் அப்படியே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். இப்ப அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் பர்த்டே போல எல்லாம் ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படி இப்படின்னு கேக்குறப்ப இல்ல அவன் பிஸியா இருக்கான் வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் போய் அந்த பொண்ணை தேடுறாங்க. அவ பேர் லிசா. ஹீரோயின் பர்த்டே முடிகிற வரைக்குமே இந்த லிசா பாத்ரூம்லயே இருக்கா. ஹீரோயின் வந்து நீ என் பர்த்டேவே மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அந்த பொண்ணு ஒரு செயினை வந்து ஹீரோயின் பர்த்டே கிஃப்ட் பண்றா. ஹீரோயின் சொல்றாங்க எதுக்கு, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நல்லா இருக்கு, இப்போ வா எல்லார்கிட்டயும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், இனிமேல் நீ தான் என் பொண்ணு, என் கூடயே நீ இருக்க போற, பயமா இருக்கு, நான் கரெக்டான அம்மாவா இருப்பேன், நான் சொதப்பிடுவேனா அப்படின்னு தெரியலன்னு புலம்புறாங்க. அவன் நீங்க என்ன சொதப்பினாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியில போறாங்க. போயிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்குது. சரி பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பான் போல நான் ஆசையா போனா போலீஸ் நிக்கிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இன்னைக்கு மார்னிங் ஒரு கைதிக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கைதி போலீஸை கொண்டு தப்பிச்சிட்டாங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல, எதுக்கு நீங்க என்னை போய் அப்படி பண்ண சொல்றீங்க, நான் எதுக்கு போகணும்னு கேக்குறப்போ போலீஸ் சொல்றாரு மேம் தப்பிச்சது வேற யாரும் இல்ல வில்லி தான், எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் போலீஸ் நாலா பக்கமும் தேடிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹீரோயினோட பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு அழுக்கான வீடு, எங்க பார்த்தாலும் குழந்தைங்க பொம்மையா இருக்கு. அந்த வில்லி மிருகத்தனமா கத்திக்கிட்டு கிறிஸ்டினா எங்க இருக்க சொல்லுன்னு ரூமுக்கு போறா. உள்ள 2 குழந்தைங்க மிரண்டு போய் அழுகுற சத்தம் கேக்குது. அப்படியே பிரசன்ட்ல ஹீரோயின் லிசாவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. லிசா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கேள்வி கேட்டுட்டே வரா. என்ன ஆச்சு, எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஹீரோயின் கத்தி விட்டுறாங்க. நானே பயத்துல கிடக்க, நீ வேற ஏன் உசுர வாங்குறன்னு சொல்லி லிசா அழுக ஆரம்பிச்சிடுறா. நீங்க என்னை உன்னோட பொண்ணுன்னு சொல்லாமலே கூட்டிட்டு வந்துட்டா, அப்ப என்ன அர்த்தம், என்னை வேணான்னு தானே சொல்ற, எல்லாருமே என்னை விட்டுட்டு தான் போவாங்க, இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது, பழகினதான் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறா. ஹீரோயின் ஒரு ஆள் கிட்ட விட்டுட்டு வராங்க. ஹீரோயின் திரும்ப அவங்க வீட்டுக்கு வரப்போ போலீஸ் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியிலே தான் இருக்காரு. நான் நைட்டு பாதுகாப்பா நான் இருக்கேன் அவங்க வீட்டுக்கு பின்னாடியே, கவலைப்படாம தூங்குங்க, வில்லிய நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க, பயங்கரமான குளிர், எங்க பார்த்தாலும் போலீஸ், ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், இந்த நைட் அவ தாங்குறதே பெருசு, இதெல்லாம் தாண்டி அவ உங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாட்டான்னு போலீஸ் சொன்னா. நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் நினைக்கிற ஒரே விஷயம் நான் மட்டுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஒரு லேடி அவசரமா பப்ளிக் டாய்லெட் போயிட்டு உட்காந்தா. கிளாஸ் எல்லாமே உடஞ்சு கிடக்கு, திடீர்னு லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. சரி இவங்க மெதுவா எந்திரிச்சு யார் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டே போயிட்டே இருக்காங்க. போனா வில்லி அவங்க தலையிலே ஷார்ப்பான ஊசிய குத்தி கொன்னுட்டா. திரும்ப மண்டையிலே ஒரு 20 குத்து நங்குன்னு குத்தி அப்படியே மண்டையை செதஞ்சு போச்சு. அப்புறம் அந்த தாத்தா போலீஸ் கிட்ட வில்லிய பத்தி சொல்றாரு. இந்த வில்லி ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா குழந்தைங்க வார்டுல, குழந்தைங்களாத்தையுமே நல்லா பாத்துக்கிற ஒரு நார்மலான நர்ஸா தான் இருந்திருக்கா. ஆனா திடீர்னு அவளை வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. போயிட்டு 5 வருஷமா அவளை யாருமே பார்க்கல. அடுத்து கொஞ்ச நாள் ஊருக்குள்ள அடுத்தடுத்து ஒரு வருஷத்துலயும் ஒரு பொண்ணுங்க காணாம போயிருந்திருக்காங்க. அவ கடத்துற ஒரு பொண்ணுங்களுமே இப்ப 14 வயசு பொண்ணா கடத்தினா 13, 12 அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே சின்ன பொண்ணுங்களா கடத்திட்டு வந்திருக்கா. இதுல அவ கடத்தின ஃபர்ஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். போலீஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கேக்குறப்போ. ஹீரோயின் தான் வில்லி கூட ரொம்ப வருஷமா உயிரோட இருந்திருக்கா. ஹீரோயினுக்கு அடுத்து கடத்தின எல்லா பொண்ணுங்களுமே இந்த வில்லி கொண்டு இருக்கா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயத்துல தூக்கமே வரல. அவங்க புது வீடு லிசா எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு துணி எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு இருக்கப்போ லிசா கொடுத்த கிஃப்ட பாக்குறாங்க. அதுல சின்ன நோட்ல ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, இப்படி ஆகிடுச்சே. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. போலீஸ் போயிட்டு ஹீரோயின்ட்ட பேசுறாரு. இன்னும் நாங்க வில்லிய தேடிட்டு தான் இருக்கோம், அவளை கண்டுபிடிக்கல, நீங்க பேசாம அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிக்கலாம்ல, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹீரோயின் முடியாது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, எனக்குன்னு ஒரு வேலையை நான் வாங்கிக்கிட்டேன், பயந்து நீ எத்தனை நாளைக்கு இருக்க சொல்றீங்க, என் லைஃப்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த வில்லி எடுத்துக்கிட்டா, இப்போ திரும்ப அதை நான் இழக்க விரும்பல, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது நடக்கிறது நடக்கட்டும், நீங்க பயப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. அங்க சீன் கட் பண்ணி தாத்தா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. தாத்தா டிவில ஒரு பொண்ணை பேசுறத பார்த்துட்டே தூங்கிட்டாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ் வந்திருக்காரு உன்னை பார்க்கணும்னு சொன்னதுமே போலீஸ வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாங்க. தாத்தாவோட பொண்ணை பார்த்ததுமே போலீஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுறாரு. அவங்க 2 பேருமே கண்ணாலே பேசிக்கிறாங்க, லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அந்த பொண்ணு மெதுவா எந்திரிக்கப்பதான் தெரியுது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இதை பார்த்துட்டு போலீஸ் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படிமா இருக்க, எத்தனை மாசம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பயே தாத்தாவோட பொண்டாட்டி வந்துட்டு கோமா
போமாயே நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி. இப்ப தாத்தாவும் போலீஸும் மட்டும் பேசுறாங்க. எதுக்கு ஹீரோயின் வீட்லயே தங்குறா வில்லி வந்ததுக்கு அப்புறமேன்னு கேட்டதுக்கு, அவ வளர்ந்துட்டா, தைரியமான பொண்ணு, வில்லிக்குன்னா ஒரு 60 வயசு இருக்குமா, என்ன நடந்தாலும் சமாளிச்சிருவோண்டா அப்படின்னு ஒரு தைரியத்துல இருக்கான்னு போலீஸ் சொன்னா. ஆனா அந்த தாத்தா ஃபீல் பண்றாரு, நீ ஹீரோனை பத்திரமா பாத்துக்கணும், திரும்ப அவளுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்னா. போலீஸ் சொல்றாரு, நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்னது, எனக்கு வேற வேலையே கிடையாதா, ஹீரோயின் பின்னாடி எல்லாம் போய் பாத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா தாத்தா சொல்றாரு, நீ இப்படி பேசாத, என் கண்ணு முன்னாடி 4 குழந்தைங்களை கொண்டுட்டாங்க, திரும்ப இந்த மாதிரி இந்த டவுன்ல நடக்க கூடாது, நீ ஹீரோயினை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கப்போ ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் ஒரு 5 பொண்ணுங்க அழுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷூ வாய மூடு அவ வரான்னு சொல்லி அலற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாமே ஹீரோயினோட இல்யூஷன் தான். இப்போ நைட்டு போலீஸ் போயிட்டு அந்த பழைய கேஸ்லாம் இருக்குல்ல, அதுல கிடைச்ச எவிடன்ஸ்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. லேபுக்குலாம் அனுப்பி ரிப்போர்ட்ஸ்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. அவளுக்கு இந்த ஹேக்கிங் இதெல்லாம் பண்ணுவா போல. தாத்தா ஹீரோனோட சின்ன வயசு டேப் ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அந்த வீடியோ தான் இப்போ போலீஸும் பாக்குறாரு. எனக்கு ஒரு 10 வயசு ஆகுது இன்னைக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசுற மாதிரி இருக்கு. சைட்லயே அந்த டேப்ல டைமிங் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அது கிளியரா தெரியாதனால அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, இதை சரி பண்ண முடியுமான்ட்டு. யோ இந்த டேப் ஓடுறதே பெருசுடா, நீ வேற ஏன்டா உயிரை வாங்குற, வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நியூஸே பார்த்துட்டு இருக்காங்க, வில்லிய பிடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் தேடிட்டு தான் இருக்கும் நியூஸ் சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு காலிங் பில் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு, என்னடி நீ மறந்துட்டியா, இன்னைக்கு நான் கிளாஸ் போறேன், என் பொண்ணை நீ தானே பாத்துக்கிறேன்னு சொன்னோடனே ஆமண்டி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் ஹீரோயினும் பேசுறாங்க. அந்த பொண்ணு, இல்ல நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயின் பொண்ணை தேடிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட அம்மா. இப்பதான் தெரிய வருது ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. என் பையன் எதுவும் பாத்தியாமா, எனக்கு தெரியும் நீ அவனும் பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வரவே இல்லம்மா, எப்பவுமே எனக்கு கால் பண்ணிடுவான், ஆனா இன்னைக்கு என்னமோ கால் பண்ணல, எனக்கு பயமா இருக்கு, நீ கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொன்னதுமே, சரிம்மா நான் நாளைக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாப்பாவை போய் கூப்பிடுறாங்க. கேம் ஓவர், வெளியில வாப்பான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை காணோம்னு சொல்லி பயந்து போய் ரூமா தேடுறாங்க. சரி வெளியில போய் செக் பண்ணலான்னு பார்த்தா போலீஸும் பாப்பாவும் வெளியில இருக்காங்க. அந்த பொண்ணு கிரிமினல் தனமா வீட்டுக்குள்ள ஒளியாம வெளியில போய் ஒளிஞ்சிருக்கா போல. ஹீரோயின் போலீஸ உள்ள கூப்பிடுறாங்க. வந்துட்டு 2 பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. போலீஸ் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா. அவர் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணணும், ஆனா அவங்க அம்மா அப்பா நான் செட் ஆக மாட்டேன், என் பொண்ணுக்கு நல்ல வசதியான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. தாத்தாவோட பொண்ணை பத்தி தான் சொல்றாரு, பட் ஓப்பனா சொல்லல இவங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போலீஸ், நீ எதுக்காக இன்னும் ஊரை விட்டு போல, முன்னாடி உன் சொந்த ஊர் அதனால இருக்கான்னு ஒத்துக்கலாம், ஆனா இப்ப வில்லி உன்னை கொல்றதுக்காக தான் வெளியே வந்திருக்கா, இன்னும் ஏன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு, ஓ சாரி உன் பர்சனல்ல நான் தலையிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வெளியில போற பாக்குறாரு. ஆனா ஹீரோயின், இருங்க எனக்கு நான் மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் சின்ன வயசுல நிறையவே அனுபவிச்சுட்டேன், ஆனா எல்லாருமே என்னோட பாஸ்ட் லைஃபை பார்த்துக்கிட்டு என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க, அப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், என் சொந்த ஊர் நான் இருப்பேன், எல்லாருமே ஒழுங்கா இருக்கீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலையே, என் பாஸ்ட் தானே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டேன், இப்போ திரும்ப இந்த ஊரை விட்டு போனா நான் யாருன்றது எனக்கே மறந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு, ஸோ அதனால என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ணிப்போன்னு சொல்லி இங்கே இருக்கேன் சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த டைம் ஃப்ரெண்டு வந்து பொண்ணை கூப்பிட்டு போக வந்திருக்கா. அப்ப போலீஸுக்கு தான் பார்த்துட்டு, என்கிட்ட அது மறைக்காதடி, என்ன ஆச்சு சொல்லுன்னு கேட்கறா. இல்லடி பக்கத்து வீட்டுல 2 நாளா திருட்டு நடந்துகிட்டே இருக்கு, ஸோ அதனாலதான் போலீஸ் இங்க காவலுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. போலீஸ் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டே இருக்கும்போது தாத்தா கால் பண்ணி அந்த டேப்பை பத்தி விசாரிக்கிறாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் ஞாபகம் வரத சொல்றேன், வில்லி ஹீரோயின் அந்த டேப்ல ஒரு பைபிள் சாங்க பாட சொல்லிட்டு இருந்திருப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவர்கிட்ட உன்னோட வயசை சொல்லுன்னு வில்லி சொல்லியிருந்திருப்பாளே, அந்த அவர் யாரு அப்படின்னு போலீஸ் கேட்டா, இங்க பாரா வில்லிக்கு ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும், மேபி அவருன்னு சொல்லி ஜீசஸ் தான் சொல்லியிருந்திருப்பா, நீ எதுக்கடா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு தாத்தா கேட்டா, நீ தானடா சொன்ன ஹீரோனை பாத்துக்க சொல்லி, அதனால அவளை பத்தி ஒரு சில டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. போலீஸ் ஹீரோயின் வீட்டு சைடு தான் சத்தம் கேக்குன்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாரு, ஜன்னல்லாம் எல்லாமே தேடுறாரு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு போலீஸ் பயந்துகிட்டே பார்த்தா ஹீரோயின் தான் அரைஞ்சது மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நடந்து போயிட்டே இருக்காங்க. தூக்கத்துல நடக்கிற மாதிரி இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு சில பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அவங்க வில்லிய ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோயினை இன்னொரு குட்டி பொண்ணையும் கைத்துல கட்டி போட்டுட்டு கூட்டிட்டு போறா. அந்த குட்டி பொண்ணு நாளைக்கு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு பிரசன்ட்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நடு வீட்டுல படுத்து கிடக்காங்க. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது நகத்துல ஃபுல்லா ரத்தமும் மண்ணா இருக்கு, ஒரு சில காயமும் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை டேப் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு வெளியில போயிட்டு போலீஸ்க்கு காஃபி கொடுக்குறாங்க. போலீஸ் ஹீரோயின் கையில கட்டெல்லாம் போட்டிருக்கத பார்த்துட்டு என்னன்னு கேட்டா, இல்ல டோர்ல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வில்லிய பத்தி எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு
கேட்டா போலீஸ் ஆமா வில்லி வேற ஊர்ல ஒளிஞ்சிருக்க மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்பரை கொடுத்துட்டு எதுனாலும் கூப்பிடுங்க, நான் நைட் வந்து எப்பயும் போல உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் இது ஒரு ஹாப்பி நியூஸ், நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு என் கூட ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. போலீஸ் ஷாக் ஆகுறாரு. என்னங்க சொல்றீங்க, வெறும் 2 நாள் தானே உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மைதாங்க, அதுக்கு மேல என் கூட யாரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட சொன்னது மாதிரியே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இல்லம்மா அவன் இங்க இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமை திறக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டை இன்னொரு பொண்ணை யாரோ குத்தி கிழிச்சிருக்காங்க. பெட் ஃபுல்லா ரத்த கலரியா இருக்குது. ஹீரோயின் மிரண்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க, அவன் என்னை ஏமாத்துவான் மித்த பொண்ணும் கூட இருப்பான், ஆனா அவன் சாகுற அளவுக்கு ஒரு தப்பும் பண்ணலன்னு ஃபீல் பண்றாங்க. போலீஸ் நீங்க எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்க, அவனை எப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னு கேட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன், அப்ப பார்த்ததுன்னு சொல்லிட்டு வில்லி தான் இந்த பாய் ஃப்ரெண்டை கொன்னுருக்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. போலீஸ் இதை கேட்டு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. எப்படி நீங்க வில்லிய போய் சொல்றீங்க, அவ ஜெயில இருந்து தப்பிச்சு 2 நாள் தான் ஆகுது, அவளுக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட் இவன் தான் எப்படி தெரியும்? எனக்கு புரியுது உங்க மனசுக்குள்ள பயங்கரமான சந்தேகம் ஓடுது, உங்க மனசும் சரியில்லை, ஆனா நமக்கு தெரியாது உங்க பாய் ஃப்ரெண்டை யாரு கொன்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ பொறுமையா இருங்க, நீங்க ஏற்கனவே அவன் நிறைய பொண்ணுங்களோட தொடர்புல இருக்கான்னு வேற சொல்லியிருந்தீங்க, மேபி அதுல யாராச்சும் ஏமாந்த பொண்ணோ இல்ல வெறி பிடிச்ச ஹஸ்பண்டோ வந்து இவனை கொண்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அவனை குத்தி போட்டிருக்கதுலே தெரியலையா உங்களுக்கு, இது வில்லி தான் இவ்வளவு கொடூரமா பண்ணது எனக்கு தெரியும்னு சொன்னா போலீஸ் சொல்றாரு. வில்லிக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அவனை கொல்லணும்னு அவங்க எதுக்கு துடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஹீரோயின் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. நானும் அந்த 4 பொண்ணுங்களும் தான் ஒண்ணுமே பண்ணல, எங்களை அவ கொல்லணும்னு துடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வீட்டுல இருந்து எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு லேடி போலீஸ் வராங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டவங்க. இந்த பொண்ணோட முகத்தை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டை கொன்னது வில்லி, அவளுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு ஹீரோயின் நினைக்கிறா அப்படின்னு போலீஸ் சொன்னா லேடி போலீஸ் சொல்றாங்க, ஆமா அவ அப்பா அம்மாவை கொன்னது வில்லி தான், இப்ப பாய் ஃப்ரெண்டையும் அவ தான் கொண்டு இருக்கணும், ஆனா வில்லிக்கு யாரையுமே தெரியாது, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்குமே யாருமே கிடையாதே அப்படின்னு லேடி போலீஸ் சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போய் லிசா கிளாஸ் டீச்சரை பார்த்து பேசுறாங்க. லிசா இன்னைக்கு கிளாஸுக்கே வரல அப்படின்னு டீச்சர் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லிசா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டா அவளுக்கு இன்னைக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கா. ஹீரோயினும் அந்த சர்ச்சுக்கே போயிட்டு லிசாவை போய் பாக்குறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளதான் லிசா நிக்கிறா. அந்த சர்ச்சுக்கு வெளியில நிக்கிற கார் யாரோடது, எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நம்ம கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது, வா போலான்னு சொன்னா மடியில ஒரு பையன் படுத்து கிடக்கான். வேற யாரும் கிடையாது, லிசாவோட ஆள் தான் போல. வான்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டா லிசா வர மாட்டேங்கிறா. அப்புறம் அம்மா மாறி வாடி போகலாம் அப்படின்னு கத்திட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கார்ல போயிட்டே இருக்கும்போது எதுக்கடி அந்த முள்ளமண்டை தலைநோட எல்லாம் சுத்திட்டு இருக்க, கிளாஸ வேற கட்டடிச்சிட்டு இருக்க, சர்ச்ல வேற யாருமே இல்ல, உன்னை அவன் ஏதாச்சும் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன லூசா அப்படின்னு கேட்டா, ஆமா என்னை உன் பிள்ளைன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்றேன்னு சொல்லியிருந்த, ஆனா சொல்லல, நான் ஏமாந்தவதான், நான் லூசு தான் அப்படின்னு லிசா கோவமா பேசுறா. ஹீரோயினும் அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இங்க பாரு நான் அன்னைக்கு பண்ண தப்பு தான், அன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி, ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கணும், உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா மாதிரி நடிக்கிறதுல நிறுத்து, இத்தனை வருஷம் என்னை நான் தான் பாத்துக்கிட்டேன், இனிமேலே எனக்கு பாத்துக்க தெரியும், போடி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவ வாட்டுக்கு போயிட்டே இருக்கா. லிசா போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு லேடியை பாக்குறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வில்லியும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த நர்ஸ் இந்த ரிப்போர்ட்லாம் எழுதுறவங்க அவங்க கிட்ட போய் வில்லிய பத்தி விசாரிக்கிறாரு. எனக்கு அவளை பத்திலாம் அவ்வளவா தெரியாது, ஆனா குழந்தைங்கள அவளை நல்லாவே பாத்துப்பா, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவளை ரொம்ப பிடிக்கும், பட் எதுக்கு அவளை வேலையை விட்டு தூக்குனாங்கன்றது எனக்கு தெரியல, ஹையர் அபிஷியல்கிட்ட கேட்டா இந்த ஹாஸ்பிட்டலோட நல்லதுக்கு தான் அவளை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, என்ன ரீசன் உனக்கு தெரியுமா அப்படின்னு போலீஸ் கேட்டா எனக்கு தெரியாது, பட் அவ ஒரு கல்யாணமான போலீஸ் கூட அஃபேர்ல இருந்தான்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. போலீஸ் இதை பத்தி கேட்கறதுக்காக தாத்தாக்கு கால் பண்ணா அவங்க ஒய்ஃப் அட்டன் பண்ணிட்டு இனிமே இந்த வீட்டுக்கு நீ காலே பண்ணக்கூடாது அப்படின்னு கோவமா பேசிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் போய் ஒரு ஆளை பாக்குறாங்க. இவர் தான் ஹீரோயினை கொஞ்ச நாள் வளர்த்துருக்காரு. இப்ப லிசாவையும் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு வராரு. அங்க ஹீரோயின் போயிட்டு பேசுறாங்க. அந்த அங்கிளும் சொல்றாரு, நீ என்னையும் அம்மாவையும் பாக்குறதுக்கு வரவே இல்லைன்னு கேட்டா, எனக்கு வர பிடிக்கல, நான் வரல, எனக்கும் லிசாக்கும் சண்டை, அவ இங்க இருக்காளான்னு கேட்டா இல்ல, ஆனா கண்டிப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா, அவ என்னோட ப்ராப்ளம், நீ எதுக்கு ஃபீல் பண்ற, நீ ஃப்ரீயா விடு அங்கிள் சொன்னா, இல்ல இனிமேல் அவ என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ நீ தான் அந்த ஆபீசர் சொன்னாலா, ஆபீசர் சொன்னாரு அவளை யாரோ அடாப்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்ட்டு, நீ எதுக்கு அவளை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிற, இங்க பாரு நாங்க அவளை நல்லா தான் பாத்துக்கிறோம், நீ விலகிடு அப்படின்னு அங்கிள் சொன்னா முடியாதுன்னு ஹீரோயின் கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அங்கிள் கத்துறாரு, லிசாக்கு உன்னோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அங்கிள் சொன்னதுமே ஹீரோயின் பதிலுக்கு எதுவுமே சொல்லல. அவங்க வாட்டு கிளம்பிடுறாங்க. எந்த ரகசியத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு இப்ப சொல்லல. ஹீரோயின் நைட் எங்கேயோ போயிட்டு இருக்கப்போ லிசா அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டா போல. ஹீரோயின் கால் பண்ணி சாரி கேக்குறா. ஹீரோயின் நான் கோவப்பட்டிருக்க கூடாது சாரி அப்படின்னு மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. இப்ப
லிசா அங்கிள் என்கிட்ட உன்னைய பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் பதறாங்க. இப்போ நைட்டு காமிக்கிறாங்க. லிசா பாட்டு கேட்கறா, எல்லாம் ஓகே அப்படின்னு செக் பண்ணிட்டு அங்கிள் போய் ஆன்டி பக்கத்துல படுத்து தூங்குறாரு. என்னம்மா ஈரமா இருக்கு, உச்சா போயிட்டியா அப்படின்னு தொட்டு தொட்டு பாக்குறப்ப ஃபுல்லா ரத்தமா கிடக்கு. ஆன்டியை யாரோ கொடூரமா கொண்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த வில்லி தான் இருட்டுல நின்றுட்டு இருக்கா. அங்கிளையுமே கோடாலிய வச்சே அடிச்சு கொல்றா. இப்ப லிசா அங்கிளை கொல்றத பார்த்ததுனால லிசாவையும் துரத்திக்கிட்டு போற மாதிரி காமிச்சு போலீஸ் தூக்கத்துல இருந்து முழிச்சவரு ஹீரோயின் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா ஹீரோயின் மண் தரைய கையாலே தோண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, போலீஸ்க்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அடுத்த நாள் மார்னிங் காமிக்கிறாங்க. பார்த்தா கை காலு எல்லாமே மண்ணும் ரத்தமா இருக்கு. ஹீரோயின் திரும்ப அதே ஹால்ல இருந்தா முழிக்கிறாங்க. யாரும் உள்ள வந்ததுக்கான அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் போலீஸ கத்துறாங்க. என் வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம எதுக்கு நீ வந்த, நீ உடனே இங்க இருந்து போ, எனக்கு பாதுகாப்பும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னு சொன்னா. கடந்த ஒரு நாள்ல மட்டும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்க உன்னைய சுத்தி இருக்கவங்க, நீ தான் என்ன நடக்குதுன்னு சொல்லணும்னு சொன்னா ஹீரோயின் கத்துறாங்க. எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு. நீ நடு ராத்திரி தான் வீட்டுக்கு வந்த, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், அது வரைக்கும் எங்க போன அப்படின்னு போலீஸ் கேட்டா நான் லிசாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்க, எதுக்கு என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னா. இந்த வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த வில்லிக்கு எப்படி உன்னோட க்ளோஸா இருக்கவங்கள மட்டும் தெரியும், லிஸ்ட்ல பாய் ஃப்ரெண்டு அங்கிள் ஆன்டி என்னடி கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்க, உன்னை சுத்தி இருக்கவங்க மட்டும்தான் சாகுறாங்களே ஒழிய உனைய அவ கொல்லல. அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லி உனைய மட்டும் கொல்லாம வச்சிருக்கானா, வில்லிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீதான், இதான உண்மையும் கூட அப்படின்னு போலீஸ் கேட்டா ஹீரோயின் நீ தேவையில்லாம என்னைய சந்தேகப்படுற, உனக்கு என்னைய பத்தி தெரியாது, அந்த வீட்லயும் என்ன ஆச்சுன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. போலீஸும் அது என்னமோ உண்மைதான், அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது, ஆனா யாராச்சும் என்கிட்ட போய் சொன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அந்த தாத்தா சொன்னானாக்கும் ஹீரோயின் நல்லா பாத்துக்கோ, ஹீரோயின் கூடவே இருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கரெக்டா கேட்டுடுறாங்க. அந்த கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வரது, என்னைய வந்து செக் பண்றது, பர்த்டே கிஃப்ட் அனுப்புவோமா இருப்பான். ஆனா அது ஒன்றும் பாசத்துல கிடையாது, 4 பொண்ணுங்களை சாக விட்டோமேன்ற கில்ட்டி ஃபீலிங்ல தான் என்னைய வந்து பாக்குறான். அவன் லைஃப்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ கூட எதுக்கு இந்த வீட்டு முன்னாடியே நிக்கிறன்றது எனக்கு தெரியும், நீங்க இருக்கிறது எனக்காக என் உயிரை காப்பாத்துறதுக்காகலாம் இல்ல, அந்த கிழமை சொன்னதுனால நீ கேட்டு வந்திருக்க, அவனுக்கு நீ ப்ரூவ் பண்ண பாக்குற, அந்த ஆளோட பொண்ணுக்கு நீ ஏத்தவ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பாக்குற, நடிக்காதீங்கடா எல்லாரும் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போலீஸும் ஃபீல் பண்றாரு, தேவையில்லாம இந்த பொண்ணை சந்தேகப்பட்டோமோ அவளை காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கார் ஓட்டிட்டு இருக்கப்போ பாஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் கூட இருக்க பொண்ணும் ஹீரோயினும் வில்லிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோயின் பாதி தூரம் ஓடிட்டு நின்றுடுறாங்க. நான் வரல, என்னால முடியாது, நீ போன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு போக மாட்டேன், நீயும் வா, உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லிய பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிடறா. அந்த சமயம் வில்லி வந்துட்டு வீட்டோட விதிமுறை தெரியாதா, திரும்ப வாங்கன்னு சொல்லி ஓடிட்டு இருக்க பொண்ணை துரத்திட்டு போற மாதிரி காமிச்சு போலீஸ் போயிட்டு அங்கிள் வீட்டுல 2 டெட் பாடி மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு லிசாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் லிசா அந்த சர்ச்சுக்கு தான் போயிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேடி பாக்குறப்போ லிசாவோட ஆள் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். வாடா வில்லி நம்மளதான் தேடிட்டு இருக்கா, கொன்றுவான்னு சொல்லி ஹீரோயின் இழுக்கிறப்பதான் தெரியுது அவன் கழுத்தை அடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கான். அப்படியே லைட்டை மேல அடிச்சு பார்த்தா அந்த வில்லி நின்றுகிட்டு கிறிஸ்டினா அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயின் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ஹேக்கர் பொண்ணு வீடியோவை பார்த்துட்டு என்னத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த சர்ச்சில் விசாரிக்கிறாரு போலீஸ் ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த லிசாவோட ஆளு செத்ததுக்கு நான் தான் காரணம், லிசாக்கு இப்படி ஒரு சர்ச் இருக்கிறதே நான் தான் சொன்னேன், ஏன் மேலதான் தப்பு, இந்த சர்ச் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு போலீஸ் கேட்டா ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வில்லியோட வீடு இருக்கு, அங்கதான் எங்களை அவ அடைச்சு வச்சிருப்பா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்க பிரேயர் பண்றதுக்கு வருவோம், சோ அப்படிதான் எனக்கு இந்த சர்ச் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. வில்லினால இத்தனை கொலை தனியா பண்ணிருக்கவே முடியாது, உனைய லிசா உன் பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா மட்டுமே உனக்கு தெரிஞ்சவங்கள கொண்டு இருக்க முடியும், நீ யாராச்சும் சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் பெரிய ட்விஸ்டா கொடுக்குறாங்க. நான் எனக்கு 15 வயசு இருக்கிறப்பத்துல இருந்தே மாசம் ஒரு தடவை வில்லிக்கு லெட்டர் எழுதுவேன், அதுல லிசா என் பாய் ஃப்ரெண்ட் அங்கிள் ஆன்டி அவங்க எல்லார பத்தியும் சொல்லிருக்கேன்னு சொன்னதும் போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாரு. எதுக்குமா இந்த மாதிரி பண்ணுனன்னு கேட்டா எனக்கு தெரியல, நான் அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தேன், நான் அவளை மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அதை விட எனக்கு பேசுறதுக்கு அவளை விட்டா யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் கிட்ட வந்து லேடி போலீஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போறாங்க. போலீஸ் வேணா நீ பார்க்க வேணாம் நீ போகாத அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா லிசா ஒரு பள்ளத்தாக்குல இருந்து கீழே விழுந்திருக்கா. ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் சொல்றாரு வில்லி துரத்திட்டு வந்திருப்பா, அதனால பள்ளத்தாக்கு இருட்டுல தெரியாம லிசா கீழே விழுந்து செத்து போயிட்டா. ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறேன்னு போறாங்க. போலீஸ் தடுக்கிறாரு. வேணா இரு, அந்த வில்லி உனக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு சொல்றாரு. எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப
அந்த ஹேக்கர் பொண்ணு போலீஸ உடனே அவ வீட்டுக்கு வர சொல்றா. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு எங்க இருந்தாலும் வா வான்னு சொல்லி கோவத்தை எல்லாத்தையுமே பொருள் மேல காமிக்கிறாங்க. அப்படி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல ஒரு ஆபீசர் அவர் வந்துடுறாரு. அப்ப அந்த ஆபீசரும் ஹீரோயினும் பேசுறாங்க. நீங்க லிசாவை தத்தெடுக்கிறது இந்த ப்ராசஸ் பண்றதுலாம் பெரிய விஷயம், நான் கங்க்ராட்ஸ் பண்றேன். ஆனா ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து மறைச்சிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க. என்கிட்ட நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை மறைச்சிட்டீங்க. நீங்க காலேஜ் புளோரிடால படிக்கும் போது கூட இருந்த உங்க ரூம்மேட்டே தொடப்பக்கட்டை வச்சு அடிச்சிருக்கீங்க. அவங்க கண்டிஷன் வேற சீரியஸா இருந்தனால உங்களை ஜெயில வேற போட்டிருந்திருக்காங்க. இவ்வளவு ரீசன் வச்சுக்கிட்டு லிசாவெல்லாம் உங்ககிட்ட தத்து கொடுக்க முடியாது. எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு, சோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்துல நடக்கிறது அப்படின்றதுலாம் சரிங்க, ஆனா ஒரு ஆள் போய் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி தூக்கம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உங்ககிட்ட லிசாவை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னா ஹீரோயின் இப்பதான் சொல்றாங்க, லிசாலாம் எப்பயோ இறந்து போயிட்டாடா. நீ முன்னாடியே இந்த ப்ராசஸ் பண்ணி லிசாவை என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் அவளை நான் காப்பாத்திருப்பேன். எல்லாமே ஓன் தப்பு தான்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கட்டையை எடுக்கிறாங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, கிறிஸ்டினான்றது என்னோட பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீன் கட் பண்ணி போலீஸ காமிக்கிறாங்க. அந்த வீடியோல ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ ஹேக்கர் சொல்றா, ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்திருக்காங்கன்னு டைமிங்க வச்சு சொல்றா. அந்த டைமிங்ல ஹீரோயின் தவிர மித்த எல்லா பொண்ணுங்களையுமே அந்த வில்லி கொன்னுட்டா, உண்மைதானா அப்படின்னு ஹேக்கர் கேட்டா ஆமா அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அங்க ஓரமா அந்த வீடியோல ஒரு இடத்த காமிச்சு அங்க இருக்கிறது போட்டோ ஃப்ரேம் இல்ல கண்ணாடி அப்படின்னு காமிக்கிறா. என்னன்னு போய் பார்த்தா அந்த கண்ணாடியில ஒரு குட்டி பொண்ணு எந்திரிச்சு போற மாதிரி இருக்கு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த வீட்டுல 5 பொண்ணுங்க கடத்தப்படல, மொத்தம் 6 பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயின் எதையோ தோன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பாஸ்டுக்கு போறாங்க. அந்த வில்லி யாரோ ஒரு பொண்ணை மண்டையை உடைச்சு பொணமா அப்படியே சுத்தி வச்சுட்டு புதைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரசன்ட்ல அந்த வில்லி புதைச்ச பொணத்தை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த சமயம் போலீஸ் வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பொணம் தான் என் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா வில்லி அவளை கொன்னுட்டா, அதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க. வில்லியோட பேரு எலிசபெத் காஃபீல்டு, என்னோட பேரு கேட்டி காஃபீல்டு, நான் தான் வில்லியோட பொண்ணு. அப்ப இந்த செத்து கிடக்கிற பொணம் தான் கிறிஸ்டினா. இவ்வளவு நாள் ஹீரோயின் சீரியல் கில்லரோட பொண்ணு அப்படின்னு வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சா ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருக்காங்க. இந்த சீக்ரெட் தெரிஞ்ச ஒரு சில பேர் என் பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் அங்கிள் ஆன்டி அவளை வில்லி தான் கொன்னுட்டாங்கன்னு ஹீரோயின் சொன்னா போலீஸ் சொல்றாரு, வில்லியோட பொணத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவ எப்படியும் செத்து 2 நாள் இருக்கும். ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப யார் இந்த 2 பேர்த்தையும் கொன்னதுன்னு அழுகுறாங்க. போலீஸ் ஹீரோயினை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கார்ல கூட்டிட்டு போறாரு. தாத்தா வீட்டுல காமிக்கிறாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போய் கதவை திறந்த உடனே மூஞ்சிலே யாரோ சுட்டு தள்ளிட்டு உள்ள வராங்க. தாத்தா போய் யாருன்னு பார்க்க போனா வில்லி தான். அவ தாத்தாவையும் சுட்டு கொண்டுட்டு உள்ள வரா. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவோட பொண்ணு பயந்து மேல போய் ரூமை பூட்டிக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி உண்மையை சொல்றா. போலீஸ்க்கு இங்கே ஒரு ஷாக்கு, எப்படிடா செத்த உயிரோட வர முடியும், சரி நீ பூட்டிக்கிட்டு இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வில்லி போய் வீடு ஃபுல்லாத்தையுமே சுத்தி பாக்குறா. அப்போ டேபிள தொடுறப்போ திடீர்னு அவ அழகா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி இருக்குது. அவளையும் பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு தாத்தாவோட பொண்டாட்டி இன்னும் சாகல போல உயிரோட தான் இருக்கிறா, என் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு பாதி மூஞ்சி செதஞ்ச நிலைமையில வந்து சொல்லிட்டு இருக்கா. இவ இருக்கிற கடுப்புல கத்தி எடுத்து சதக் பண்ணி விட்டுறா. போலீஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. எங்க பார்த்தாலும் ரத்தம் பொணமா கிடக்கு. மேல போய் பார்த்தா தாத்தாவோட பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தால அவ வயிறு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இந்த வில்லி பொண்ணுக்கு பிரசவ வலி வராமலே குழந்தைய அறுத்தே எடுத்திருக்கா. அந்த பொண்ணு சாக கிடக்கா. போலீஸும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, போயிடாதான் அழுகுறாரு. ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணி பாக்குறாரு. பட் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவ குழந்தையுமே காணும், அந்த வில்லி தான் எடுத்துட்டு போயிட்டா போல. ஹீரோயின் போலீஸ் கார்ல தானே இருந்தாங்க, இனிமே என்னால இப்படி இருக்க முடியாது, இதுக்குள்ள நான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. தேடி போயிட்டே இருக்கிறப்போ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. ஹீரோயின் போய் கத்தி எடுத்துக்கிட்டு குழந்தைய போய் தூக்குறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த வில்லி நின்றுகிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே உனக்கு தான், தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி 2 சைடு கண்ணத்தையுமே கீச்சு விட்டுடுறா அந்த வில்லி. ஹீரோயினும் தேங்க்யூமா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே கத்திய வச்சு சதக் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயின் கீழே கடந்து அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாங்க, எல்லாத்தையும் இழக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என் ஃப்ரெண்டான கிறிஸ்டினாவே நீ தான் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியில போறாங்க. அப்போ என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது நில்லுன்ற மாதிரி ஒரு குரல். யாருன்னு பார்த்தா இந்த வில்லி தான். அவ இன்னும் சாகல போல. வில்லி கரெக்டா ஹீரோயினை குத்த வர சமயமா பார்த்து போலீஸ் பின்னாடி இருந்து அவளை ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. உங்க நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் அவங்க உண்மையான நேம் கேட்டி அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோயின் வில்லியோட பொண்ணு. வில்லி நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆளோட நல்ல தொடர்புன்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த தாத்தாவோட தான். இந்த தாத்தாவுக்கும் வில்லிக்கும் பிறந்தவ தான் ஹீரோயின். அதனாலதான் ஹீரோயின் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுனால போய் அடிக்கடி பாக்குறது, போலீஸையும் ஹீரோயினை சேஃபா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு இந்த பெருசு. வில்லிய ஃபர்ஸ்ட் இந்த தாத்தா நான் மேரேஜ்
பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. பட் இவ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதுனால அப்படியே உலட்டி விட்டுருந்திருப்பாரு. வில்லி பிரெக்னெண்டா இருக்கிறது ஊருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த ஆளுக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு வில்லியோட நர்ஸ் வேலைக்கு ஆப்பு வச்சிருந்திருக்காரு. வில்லி ஹீரோயின் தனிமையில இருந்திருப்பாங்கல்ல, இந்த கிழமை வில்லியை விட்டுட்டு போனது, அவனோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு வில்லி சைக்கோவா ஆகிட்டா. சின்ன சின்ன பொன் குழந்தைங்களா கரத்தி ஹீரோனுக்கு துணைய வச்சிருந்திருக்கா. பட் எந்தெந்த குழந்தைங்க தப்பிக்குதோ இல்ல அவ சைக்கோ பேச்ச கேட்கலையோ அந்த குழந்தைங்களை ஃபுல்லா கொன்னு போட்டிருக்கா. ஹீரோயின் கடத்தின பிள்ளைங்களே இந்த கிறிஸ்டினான்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணதுனால நீ விதிகளை மீறிட்ட அப்படின்னு சொல்லி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே இந்த வில்லி, அதாவது ஹீரோனோட அம்மா கொன்னுட்டா. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிறிஸ்டினா இறந்ததுக்கு ஹீரோயின் ஒரு காரணம் நினைச்சு இனிமே இங்க இருக்க கூடாதா சாமின்னு தப்பிச்சு ஓடி இருந்திருக்காங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருப்போம். அதுக்கு அடுத்து கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு அடையாளத்திலே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க மறைஞ்சு மறைஞ்சு. இதுல நமக்கு ஹீரோயினுமே ஒரு கில்லரா இருக்குமோன்ற ஒரு டவுட்டும் வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த போலீஸ், டாய்லெட்ல கொண்ட அந்த லேடி, அப்புறம் ட்ரக் டிரைவர், இவங்க 3 பேத்தையும் வில்லி தான் கொன்னது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு, அங்கிள், ஆன்டி இவங்க 3 பேத்தையும் கொன்னது யாருன்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் இருட்டுல தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ஹீரோயின் வில்லியோட பொண்ணுன்ற சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். சோ இவங்க யாரும் இந்த சீக்ரெட்டை வெளியில சொல்லிடக்கூடாது, அப்படி சொல்லிட்டா கில்லரோட பொண்ணுன்னு சொல்லி நம்மள எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற பயத்துல கூட ஹீரோயின் இப்படி பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆளு இறந்ததுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு ஹால்ல இருந்து அவங்க கையில ரத்தம், நகம் எல்லாமே பிஞ்சு நிலைமையில தான் எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யாரு பண்ணதுன்றது கடைசி வரைக்குமே மர்மமாவே முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, நாளைக்கு பார்ப்போம்.